ஹலோ டிராவலர்ஸ் 2025 கம்மி பட்ஜெட்டில் எப்படி வந்து திருப்பதி பெருமாளை தரிசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரூம் எப்படி புக் பண்ணுறது, அதே மாதிரி தேவஸ்தானத்தில் வந்துட்டு டிக்கெட் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து சாமி பார்க்கறது எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் வந்து சாமி தரிசனத்துக்கெல்லாம் எதுவுமே புக் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னாலோ, ரூமு புக் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னாலோ, நீங்கள் வந்து ரூம் எதுவுமே புக் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 3000 வரைக்கும் போகும். அதே இது மாதிரி நீங்கள் சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் 2 நாள் 3 நாள் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வரும், உங்களை அடைச்சி போட்டு வச்சுருவாங்க. ஸோ இதிலலாம் நீங்கள் சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாத்தையுமே புக் பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ttdevasthanam.ap.gov.in இந்த டிஸ்பிளே தர இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு சாமி தரிசனத்துக்கு புக் பண்ணுங்கள். சாமி தரிசனத்துக்கு நீங்கள் டேட்டு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது மாதத்துக்கு தான் உங்களுக்கு வந்து சாமி தரிசனத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை புக் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 ரூபாயிலேருந்தே சாமி தரிசனத்துக்கு இருக்குது. அது 300 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் புக் பண்ணிடுங்க. அதை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2025 புது ரூல்ஸ் என்னன்னா, சாமி தரிசனம் புக் பண்ணால் தான் ரூமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சாமி தரிசனத்தை ஃபஸ்ட்டு புக் பண்ணிவிட்டு அதே வெப்சைட்டில் போய்ட்டு திருப்பி நீங்கள் ரூம் புக் பண்ணணும். ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 100 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு அதிகமான அமௌண்ட் டெபாசிட்டாக வாங்குவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அமௌண்ட்டை. ஸோ இந்த வெப்சைட்டை மட்டுமே நம்புங்க. டேரெக்டாக தேவஸ்தான வெப்சைட்டில் மட்டுமே போய் புக் பண்ணுங்கள். பணம் கட்டுறதும் தேவஸ்தான வெப்சைட்டில் மட்டுமே பணம் கட்டுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கினோன்னே நீங்கள் அந்த டைமை, அதாவது உங்களுக்கு வந்து அந்த ரூமு கொடுத்துருக்க டைம் கொடுத்துருப்பாங்க. சாமி தரிசனத்துக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வந்து அந்த ரூமில் வந்து எத்தனை மணிக்கு ரூமில் வந்து செக்இன் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த டைமுக்கு வந்து இறங்குங்க. நாங்கள் அப்படி தான் வந்து இறங்கணும். நேராக வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்த சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆட்டோவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நடந்தும் போயிடலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு மேலே ரூம் கொடுப்பாங்க, அதாவது மலை மேலே கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு சம்டைம் வந்து கிடைக்கல அப்படின்னா கீழேயே அடிவாரத்துலேயே உங்களுக்கு ரூம் கிடைக்கும். எங்கே கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுங்க. அடுத்ததான் நீங்கள் வர வேண்டிய இடம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ரூம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ரூமில் வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு மலைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மலையில் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வர வேண்டிய இடம் பத்மாவதி தாயார் கோவில். இங்கே வந்துட்டு தான் வந்து நீங்கள் திருப்பதி மலை ஏறணும். திருப்பதி வந்ததுக்கான முழு புண்ணியமும் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பத்மாவதி தாயார் கோவில். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் மலை ஏறணும். அப்போ தான் வந்து புண்ணிய தலத்துக்கு வந்ததுக்கான முழு பலன் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்துருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான டிக்கெட்டுகள் இருக்குது. ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஹவர் வரைக்குமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 50 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா டிக்கெட்லாம் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ஷார்ட் டைமில் நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்துட்டு ஃபோன் எதுவுமே அலௌடு கிடையாது. அதனால் நீங்கள் ஃபோன் எல்லாத்தையுமே வெளியிலே வச்சுட்டு போயிருங்க. லாக்கரில் வச்சுட்டு போயிருங்க. லாக்கரில் வைக்கிறதுக்கான இடம்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயில கோயிலை சுற்றி தான் வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். தங்க கோபுரத்தை பார்த்து தரிசிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு பத்மாவதி தாயாரை வந்து கும்பிட்டுருங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்தோடனே பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. பலராமல் சன்னதி இருக்குது, அதுலேயும் போய் கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு ஏதாவது திங்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்பி நேராக மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம். பத்மாவதி தாயார் சிறப்பாக சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம். நாங்கள் போனது 50 ரூபா டிக்கெட்டில் போனோம். ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோம். பத்மாவதி தாயாரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்துட்டு மலையேறதுக்கு வந்து நிறையாவே இருக்குது. அதாவது நடந்தே மலையேறலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் போகலாம். கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அதுக்கு வந்து மலையேற பஸ்ஸுனே தனியாக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டே இருக்குது. நீங்கள் அங்கே போயிடலாம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏசி பஸ்லேயும் போகலாம், ப்ரைவேட் பஸ்லேயும் போகலாம். அப்படி போகிறதுனால போகலாம். இல்லைனா ஜீப்பு காரு அதுவும் இருக்குது. இதில் எந்த வேயை சூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் மலைக்கு வந்து போயிடலாம். நாங்கள் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப் எடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இதில் வாமிட் எடுக்கிறவங்க அப்படிங்கிறதுனால நம்மளே ஜீப் எடுத்து போனோம் அப்படின்னா நிப்பாட்டி போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஜீப்பை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மலையேற விழாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து வளவலன்னு பேசாமல் மியூசிக்கை போட்டு மலையேற விழாக கொடுக்குறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகாமல் அந்த இடத்துக்கு போனதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சிக்காக தான் நிறையா செலவு பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு லைக்கை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களை என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா, கமெண்ட்லேயும் எங்களை என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசுனாங்க, நீங்கள் யூடியூபரான்னு கேட்டு நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததில்லை. இங்கே நிறைய எக்ஸைட் ஆகிறாங்க. அதுவே வந்து எங்களுக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ மலை ஏறுறதை பார்க்கலாம் வாங்க.
அப்பாடா! நம்ம ஒரு வழியா வந்து திருப்பதி மலையோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்க வர்றவங்களுக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, உங்களோட எல்லா திங்ஸையுமே வந்துட்டு நீங்க போட்டு செக் பண்ணி தான் வந்து ஸ்கேன் பண்ணி தான் உங்கள அனுப்புவாங்க. குறிப்பா நீங்க திருப்பதிக்கு மலை மேல ட்ரோன் எடுத்துட்டு போக்கூடாது. இந்த இடத்துலயே போட்டிருப்பாங்க. ட்ரோன்லாம் எடுத்துட்டு போக்கூடாது அப்படின்னு. என்னென்ன எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு லிஸ்ட்டே வச்சிருக்காங்க. ஸோ இந்த பொருள் எதையுமே தயவுசெய்து நீங்க எடுத்துட்டு போயிறாதீங்க. மேல புடிச்சாங்கன்னா அவங்க பறிமுதல் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்க மேல கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அந்த தப்ப நீங்க பண்ணிறாதீங்க. உங்கள வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்தோனே பஸ்ஸா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும், எதா இருந்தாலும் உங்கள வந்து அதுலருந்து இறக்கி விட்டுருவாங்க. உங்க திங்ஸையும் நீங்க எடுத்துக்கிட்டே இறங்கிரணும். இறங்கிட்டு அந்த செக் பண்ற இடத்துல வந்துட்டு உங்க திங்ஸ வந்து நீங்க போடணும். அந்த இடத்துல நீங்க போட்டீங்க அப்படின்னா, அவங்க ஸ்கேன் பண்ணிருவாங்க. ஸ்கேன் பண்ணோனே உங்க திங்ஸ் எல்லாமே வெளில வந்துரும். அதுக்கு இடையில உங்கள தனியாவும் ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்க உடம்ப வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது உங்க பாக்கெட்லயோ, இல்ல பையிலயோ வச்சு எடுத்துட்டு போறீங்கன்னா, உங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள வெளில விட்டுருவாங்க. அதே மாரி லேடீஸுக்கு தனியா இருக்காங்க, ஜென்ஸுக்கு தனியா இருக்காங்க. இந்த இடத்துலலாம் எந்த ஃபீஸுமே வாங்குறது கிடையாது. நீங்க பஸ்ஸுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க வண்டியில வர்றீங்க அப்படின்னா அந்த சார்ஜ் மட்டும் தான், வேற எந்த சார்ஜுமே கிடையாது. அப்பாடா! ஃபைனலா வந்துட்டு நம்ம செக்இன் எல்லாமே முடிச்சுட்டோம். செக்இன் முடிச்சுட்டு நம்ம ஜீப்ல வந்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வியூவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருக்கு. அதுவும் ஃபேமிலியோட வந்திருக்கையில எல்லாரும் பேசிட்டு போகையில ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வாமிட் எடுக்கிறவங்கலாம் இருந்தாங்க, உங்க இதில இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது பிளாஸ்டிக் பை எடுத்துட்டு வந்துக்கங்க. நீங்க ஜீப்ல தனியா வர்றீங்க அப்படின்னா, அங்கங்க வந்து நிப்பாட்டிக்கலாம். ஆனா, நிப்பாட்டுற இடத்த பார்த்து வண்டிய நிப்பாட்ட சொல்லுங்க. அவங்க டிரைவர்ஸுக்கு தெரியும். ஸோ வந்து இருந்தாலுமே நீங்க வந்து நிப்பாட்டுற இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிப்பாட்டுங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வந்துட்டு உள்ளார செக்கின் ஆகுறோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு சீட்டு குடுப்பாங்க. அத வந்து அதில வந்து ஒரு டைம் குடுத்துருப்பாங்க. நீங்க மேல ரீச் ஆக வேண்டிய டைம் அந்த டைம் தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க ரீச் ஆயிறக்கூடாது. அத தாண்டி ரொம்பவும் லேட்டாவும் ரீச் ஆயிறக்கூடாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது ஏன் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கரெக்ட்டான ஸ்பீட்ல போகணும். ரொம்ப வேகமா போய் எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாரி ரொம்ப லேட்டாவும் நின்னும் நீங்க போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஸ்லிப்பு குடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு வந்து டிரைவர்ட்ட தான் இருக்கும். அந்த டைம்ல தான் டிரைவர் வந்து போவாங்க. அதனாலேயே ரொம்ப வேகமா ஓட்ட மாட்டாங்க. எங்க டிரைவரும் அத வந்து எங்கள்ட்ட சொன்னாரு. இந்த மாரி ரொம்ப ஸ்பீடாவும் போக்கூடாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியல இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க மலை ஏறுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, படி மூலமாவும் நடந்து ஏறலாம். இதுவரைக்கும் ஒரு தடவ கூட நான் நடந்து மலையில ஏறுனது கிடையாது. ஏழுமலையான் எனக்கு இன்னும் அதுக்கு வந்து அருள் புரியல. நீங்க நடந்து ஏறுறது அப்படின்னாலும் ஏறலாம். ஆனா நடந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3 to 4 ஹவர்ல ஏறிறலாம். நடந்து ஏறுறவங்க சீக்கிரமே சாமி பார்க்கறதுக்கான வழியும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து நம்ம ஜீப்ல இருந்து இறங்கணும். இறங்கினோடனே வந்து நம்ம ஜீப்ல சொல்லிட்டோம், நாங்கள் மொட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா. அவங்க மொட்டை எடுக்கிற இடத்துல வந்து கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. மேலே வந்துட்டு நீங்கள் காரோ எதுவுமே எடுக்க தேவையில்லை. எல்லா இடத்துக்குமே வந்துட்டு நீங்கள் நடந்தே போயிடலாம். உங்களுக்கு மெயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயில் தான் சென்டர் பாயிண்ட். கோயிலை சுற்றி நிறைய இடங்கள்ல மொட்டை எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூவில் ஃபஸ்ட்டு போய் நின்றணும். யாரெல்லாம் மொட்டை எடுக்கிறீங்களோ அவங்க வந்து செருப்பெல்லாம் கழட்டி வச்சிருங்க. உங்கள் லக்கேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் லாக்கரில் வச்சுட்டு, லாக்கருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் லாக்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளர கியூவில் போய் நின்றுங்க. நீங்கள் போயில குளிக்கிறதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ கியூவில் நின்னீங்க அப்படின்னா உள்ளர போனோன்னே உங்களை வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போய் நீங்கள் உட்காரணும் மொட்டை எடுக்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லேடிஸ் போனீங்க அப்படின்னா லேடிஸுக்கு தனியாக லேடிஸே மொட்டை எடுக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு மொட்டை எடுக்கிறதுக்குன்னு தனியாக இருக்காங்க. ஜென்ஸுக்கு அப்படின்னா ஜென்ஸுக்கு தனியாக மொட்டை எடுக்கிறவங்க அப்படின்னு இருக்காங்க. தனித்தனியாகவே இருக்காங்க. ஸோ அங்கே போயிருங்க. அங்கே போய் உட்காந்திங்க அப்படின்னா அந்த டோக்கனை கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மொட்டை எடுத்து விட்ருவாங்க. இது எல்லா ப்ராசஸுக்குமே வந்துட்டு ₹1 கூட நீங்கள் காசு கட்டவே தேவையில்லை. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எந்த இடத்துலையுமே வந்துட்டு ₹1 கூட காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் மொட்டை எடுத்துட்டு அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே உள்ளரே பண்ணி வச்சுருப்பாங்க. சுடுதண்ணி கொண்டு அங்கேயே இருக்குது. நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் குளிக்கிறது அப்படின்னா குளிச்சிடலாம். குளிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அங்கே குளிக்கிறது அப்படின்னாலும் குளிக்கலாம். இல்லை புஷ்பகரணை அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது அப்படின்னாலும் குளிக்கலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எங்கே ஓகேவோ அங்கே வந்து நீங்கள் குளிச்சிருங்க. ஆனால் தீர்த்த குளத்தில் குளிக்கல சோப்பு அந்த மாதிரி எந்த பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அங்கே குளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே ஓகேவோ அங்கே குளிச்சிருங்க. நீங்கள் வந்து ரூம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ண வெப்சைட்டில் கீழே இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்கள் இங்கே இது கீழே இருக்க அடிவாரத்தில் இருக்க ரூம்லேயே போய் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் மலை மேலே உங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மலை மேலே நீங்கள் எங்கே இருந்தாலுமே முதல்ல நீங்கள் வர வேண்டிய இடம் இதுதான். உங்களுக்கு நீங்கள் ரூமுக்கு போகணுன்னா எந்த ரூம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு நீங்கள் எங்கே தான் வரணும். உங்களுக்கு ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடோட கொண்டு வந்து இது உள்ளார வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். உள்ளார போனீங்க அப்படின்னா அவங்களே கேட்பாங்க. அந்த பில்லை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் இருந்தால் கூட ஓகே தான். அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு SMS வரும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கலாம் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அந்த SMSக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர்
சிலர் இங்கேயே வந்து புக் பண்ணுற மாதிரியானதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் வந்துட்டு லொக்கேஷனு எந்த ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்றது லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். அப்படி நீங்கள் வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க கொடுத்த லொக்கேஷன் மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த அட்ரஸ் உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிடும். அதில் உங்களுக்கு வழி தெரியலை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, இல்லை இன்டர்நெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள் சைடில் வந்துட்டு அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல அந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் தேவஸ்தானத்தில் வந்து நீங்கள் ரூம் வந்து எடுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க, உங்களோட ஃபோனு எல்லாத்தையுமே நீங்கள் சாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சு உள்ளே போவீங்க. நீங்கள் டிக்கெட் வந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு தரிசனத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமோ போகலாம். உள்ளே போயிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபோன் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஹேண்ட் ஓவர் பண்ணையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை ரொம்ப பத்திரமா வச்சுங்க. உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோட இதே ஃபோனு இல்லை பேக்கு எல்லாமே பெரிய பொருளாக இருந்தாலும் சின்ன பொருளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்குவாங்க. ஃபோனை மட்டும் தனியாக அவங்க கையில் கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்லிப்பாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துட்டு அந்த ஸ்லிப்பில் ஒரு நம்பர் போட்டிருக்கும், C5 C3 இந்த மாதிரி போட்டிருக்கும். அந்த நம்பர் எங்கங்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா இடத்துல வந்து நேம் போர்டு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னாவே கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபோனும் உங்கள் பேக் எல்லாத்தையுமே ரிட்டன் வாங்கிக்கலாம். ரொம்ப சேஃபாக தான் வச்சுருக்காங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி தரிசனம் போகையில் முடிஞ்ச வரைக்கும் வேஷ்டி கட்டிட்டு போயிருங்க. நான் ஃபேண்ட் தான் போட்டு போயிருந்தேன். ஒரு சில பேர் ஃபேண்ட் போட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீன்ஸ் அலோடு கிடையாது, நைட் ஃபேண்ட் அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி குழப்புறாங்க. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து வேஷ்டி கட்டிட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஆதார் கார்டு இல்லைனா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு பார்த்து உங்கள் ஃபேஸை பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நீங்கள் கிளம்பி போயிட வேண்டியது தான். ஸோ சாமி தரிசனம் வந்து நம்மளும் இப்போ பார்க்க போகிறோம். சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டினியூவாக நாங்கள் சொல்கிறோம். ஓ மை காட், ஃபைனலாக வந்துட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. அந்த ஃபீலே வேறு லெவல். அதாவது நம்ம 2 நாளாக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று, கிட்டத்தட்ட நாங்கள் சாமி பார்க்க 2.5 hours ஆச்சு. அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நின்று அந்த 2 செகண்டுங்க, அந்த 2 to 3 செகண்ட் சாமி பார்க்குறது அந்த திருப்தி இருக்குதே, அதை வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சாமி பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட 2.5 hours மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்களும் ஆன்லைனில் புக் பண்ணாமல் வராதீங்க. ஏன்னா எப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் நாள் கணக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த பிரச்சனை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார சுற்றியுமே வந்து நீங்கள் வந்து சுற்றி வரலாம். அதே மாதிரி கோபுரத்தில் இருக்க பெருமாளை தரிசிக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க உள்ள, அதை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு வெளியில் வந்துடலாம். கோயிலுக்கு வெளியில் வந்தோடனே நீங்கள் லட்டு வாங்குற இடத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த அது வரைக்குமே நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். உள்ளே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்டுக்கு பையும் கொடுப்பாங்க. நீங்கள் அதிகமான லட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியாக பை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் உள்ளறையே பையும் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 20 ரூபாய்க்கும் பை இருக்குது, 10 ரூபாய்க்கும் பை இருக்குது, 25 ரூபாய்க்கும் பை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா பேக் வந்து நல்லா இருக்குது. ஸோ துணி பை மாதிரி இருக்குது. கம்மி ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக் பை தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் லட்டு கொடுக்குறாங்க. வேறு யாருக்கும் லட்டு இப்போ கொடுக்குறதே கிடையாது. அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ லட்டும் தர்றாங்க. நீங்கள் ஃப்ரீ லட்டு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ லட்டு வேணுமோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன லட்டுக்கு ஒரு ப்ரைஸ், பெரிய லட்டுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. லட்டை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ரூம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக்இன் டைமு கரெக்டாக 24 hours தான். 24 hours ரூமையும் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து நீங்கள் கிளம்பி வந்துருங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான விளாக்ஸு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.